தன்னோட கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னா திருமணம் பண்ணிப்பாரு. உடனடியாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்போன்ற அவரை நோக்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது. இந்த சமூகத்துக்கு உழைத்து கொண்டே இருப்பதற்கு அவருக்கு ஒரு துணை தேவை. இது அடிப்படை. எல்லாத்துக்கும் வருத்தம் தான். அம்பேத்கருக்கு சவிதா அம்பேத்கர் வந்த பிறகுதான் அவர் அரசியல் அவரால் பெரிய அளவில் ஜொலிக்க முடிஞ்சது. இதைத்தான் பெரியார் சொன்னார். அப்போ பெரியாரை போன்று திருமாவளவன் 100 வயதை கடந்து வாழணும்னு நான் நினைக்கிறேன். திருமாவளவன் இல்லைன்னா இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் மேலேயே வந்திருக்காது. அப்போ இந்த அடையாளம் இன்னும் 40 ஆண்டு காலம் வாழணும்னா லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இப்போவே ஓட்டு போட்டிகளும் அந்த ஓட்டு வந்துருச்சு. எல்லா மக்களும் போடுவான். ஏன்னா அனைத்து சாதிக்கும் கடந்தவர். திமுக 20, அதிமுக 20, நடுவில் 20% இருக்கு. நீங்கள் ஓட்டு போடாகிறது இப்போ 65-70% போடாது. அப்போ திமுக அதிமுகவுக்கு தான் போட்டி. மீண்டும் திருமாவளவன் தான், மீண்டும் சிறுத்தை தான் அப்படிங்கிறது அந்த தொகுதி முழுக்க. சீமானுக்கு சின்னமில்லை, வாக்கு வங்கியே இல்லை. அங்கே சீமானெல்லாம் சிதம்பரத்தில் வாக்கு வங்கியே இல்லை. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அதிமுகவோடு சேர்ந்து தான் 5%. திமுக பாதி அடிமையாக இருக்கு. இதுதான் ஆளுநர் எதுக்கக்கூடிய ஆம்பளையில் எங்கே இருக்கான்? ஒரு பொம்பளை இருக்கா எங்க? வெஸ்ட் பெங்காலில். பிபிடியின் நேர்காணல். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போது சிதம்பரம் தொகுதியில் விசிக தலைவர் திருமாவளவன் வந்து இன்றைக்கி போட்டிடுறாங்க. கடந்த முறை போட்டியிடும்போது 1000 வாக்குகள், சில 1000 வாக்குகள் வித்தியாசம் தான் ஜெயித்தாங்க. இப்போ எத்தனை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருமாவளவனுடைய அடையாளம் சிதம்பரம் தொகுதி என்பது திருமாவளவனுக்காக கொடுக்கப்பட்ட தொகுதி. இது அங்கே இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களும் ஏற்றுக்கொண்ட அரசியல். போன தேர்தலில் அவருக்கு சுயேட்சை சின்னத்தில் நின்னார். அது அந்த சின்ன மக்களிடம் போய் சேருவதில் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. ஆனால் அதன் பிறகு சிதம்பரம்னா திருமாவளவனா சிதம்பரம், அது ஒரு ஸ்டார் வேல்யூவான ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் அவர் கட்சியில் விழுப்புரத்தில் உதயசூரியன் சின்னத்தில் ரவிக்குமார் நின்னார். ஆனால் கடைசி வரை சமரசமே செய்து கொள்ளாமல் சிதம்பரம் தொகுதியில் அவர் சுயேட்சை சின்னத்தில். இந்த சுயேட்சை சின்னம் அவர்கிட்ட போய் சேருவதற்கும் அவர் தான் வேட்பாளர்னு நீங்கள் மக்கள்கிட்ட போய் சேருவதில் ஏற்பட்ட காலதாமதம் தான் நீங்கள் சில 1000 வாக்கு வித்தியாசத்தில் ஒரு தடுமாற்றம். இப்பொழுது நிலைமை அப்படி இல்லை. அவர் தான் அந்த தொகுதி. கடந்த தேர்தலில் கூட்டணி நிலவரங்கிறது வேறு, இப்போ இருக்க கூட்டணி நிலவரங்கிறது வேறு. ஸோ இப்போ அவருக்கு ஆதரவு அதிகமாக இருக்குல்ல? இல்லை, போன கூட்டணி தான் இப்போ இதே கூட்டணி தான். போன தேர்தலில் இருந்த கம்யூனிஸ்டுகள் இப்போ 4 முனை போட்டியை நிலவுதில்லை. இப்போ 4 முனையில் போட்டியெல்லாம் இல்லை. திமுக 2 முனை போட்டி தான். அரசியல் சீமானுக்கு சின்னமில்லை, வாக்கு வங்கியே இல்லை. அங்கே சீமானெல்லாம் சிதம்பரத்தில் வாக்கு வங்கியே இல்லை. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அதிமுகவோடு சேர்ந்து தான் 5%. யாரோட சேர்ந்து? அதிமுக. தனியாக நின்று 3% கூட வாக்கு இருக்காது. பிஜேபியினுடைய வாக்கு வங்கி எவ்வளோன்னா 5%. யார் போன தேர்தலில்? இப்படி திமுக அதிமுகவோடு சேர்ந்து சட்டமன்ற தேர்தல் சந்திச்சது 21. இதில் 4 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. இந்த வாக்கு வங்கி எத்தனை சதவீதம்? 5%. சீமானுக்கு 5.5%, 5% தான் வாக்கு வங்கி. இது 2 முனை போட்டி நீங்கள் தள்ளிடுங்க. திமுகவுக்கு 20% வாக்கு நிரந்தர வாக்கு வங்கி, அதிமுகவுக்கு 20% நிரந்தர வாக்கு வங்கி. இதில் 20% வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தி. அந்த 20% யாருன்னா முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள், தலித்துகள், சிறுத்தை, கம்யூனிஸ்டுகள், கொங்கு பேரவை, வைகோ, இப்படி எல்லாம் சேர்ந்து 20% வாக்கு.
இதுதான் விசிகாவோட ஓட்டு வங்கியும் இருக்கு. 4% இருக்கு. அதான் சொல்லி தலித்து சொல்கிறேன், சிறுத்தைன்னு சொல்லிட்டேன். அப்போது இதெல்லாம் சேர்ந்து 20% இருக்கு. கடந்த தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா தொகுதியிலையுமே என்ன நடந்ததுன்னா 2 லட்சம் வாக்கு வங்கியில் எல்லா வேட்பாளரும் ஜெயித்தாங்க. ஆனால் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் சில ஆயிரம் வாக்கு வங்கி தான். ஏன்னா சின்னம் இல்லை. நீங்கள் வேலுச்சாமி, திண்டுக்கல் தொகுதி வேலுச்சாமி, அவர் திமுகவுக்கு நீங்கள் 5 வருஷத்துக்கு முந்தைய அவர் யாருன்னே தெரியாது. அவர் தான் தமிழ்நாட்டில் 5.5 லட்சம் அதிகமான வாக்கு வங்கியில் ஜெயிச்சவர் அவர் தான். என்ன காரணம்? உதயசூரியன் சின்னம். உதயசூரியன் சின்னம் அதனுடைய வேட்பாளர். வேலுச்சாமி யாருக்கும் தெரியாது, அவருக்கான ஓட்டு கிடையாது, அது கட்சிக்கான. உதயசூரியன் சின்னத்துக்கான வாக்கு. ஆனால் நீங்கள் 1000 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றாலும் எதிர்கட்சிக்காரனுக்கு ஒரு சின்னம் இருந்தது, அடையாளம் இருந்தது, வாக்கு வங்கி சரிபாதி விழுந்தது. ஆனால் இந்த வாக்கு வங்கி திருமாவனுடைய சின்னம், யார் என்பது அந்த மக்கள்கிட்ட போய் சேருவதில் ஏற்பட்ட சுணக்கம்தான் கடந்த தேர்தல் பல லட்சம் வாக்கு அவர் இழந்தார். ஏன்னா இங்கே மக்களை பொறுத்த வரைக்கும் பெரியார் தான் சொல்வார், முட்டாள்கள் ஓட்டு போடுறான், அயோக்கியம் ஆட்சிக்கு போகிறாங்க. நீங்கள் அது இப்போ பாராளுமன்ற தேர்தல் நடக்குது, ஒரு சர்வே பண்ணுங்கள், யார் வேட்பாளர் யாருக்குமே தெரியாது. ரெட்டைலைக்கு போடுவான், இல்லைன்னா உதயசூரியன் போடுவான். இதுதான் அந்த அரசியல். அப்போது இந்த ரெட்டையிலே உதயசூரியனுக்கு அந்த அப்பாவி மக்கள் அடிமையாயிட்டான். இந்த சுயேட்சை சின்னம் போய் சேரும். இதனுடைய விளைவு தான் சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார். இப்போ நிலைமை அப்படி இல்லை. 20, 40, 45% வாக்கு முழுமையாக அவருக்கு கொடுக்கும். ஏன்னா திமுக, இப்போ அதிமுக அங்கே நிற்கிது. அதிமுக தானே இப்போங்க. ஆமாம், அதிமுக, திமுக. இவர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர். ஏறக்குறைய 2 லட்சம் வாக்குகள் அதிகப்படியாக விடும். ஏன்னா 20% வாக்கு சாலிடா திமுக 20, அதிமுக 20, நடுவில் 20% இருக்கு. நீங்கள் ஓட்டு போடாகிறது இப்போ 65-70% போடாது. 30-35 ஓட்டே போடுறது இல்லை. கண்டிப்பாக. இதில் அங்கே வந்து சீமா இல்லை, 4 முனை போட்டியில் ஒன்றும் கழிச்சிருங்க 3. அங்கே பிஜேபி உதிரி கட்சிகள்லாம் அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை. அப்போ திமுக அதிமுகவுக்கு தான் போட்டி. மீண்டும் திருமாவளவன் தான், மீண்டும் சிறுத்தை தான் அப்படிங்கிறது அந்த தொகுதி முழுக்க இவர் தான் ஸ்டார் வேட்பாளர். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இப்போது அதிமுக 20 தான், 20க்கு மேலே எந்த வாக்கு வங்கி இல்லை. திமுகவுடைய 20, கூட்டணி கட்சிகளுடைய 20, 40, 45. போன தேர்தலில் 54% வாக்கு வங்கி தான் எல்லா கட்சியுமே ஜெயிச்சு, எல்லா வேட்பாளரும் ஜெயித்தாங்க. திமுக வேட்பாளர்கள் பூரா வாங்கின வாக்குன்னா அதிமுக 2 லட்சம் வாக்கு வாங்குச்சு, 5.5 லட்சம் வாக்குல எல்லாம் ஜெயித்தாங்க. கண்டிப்பாக. அதே போன்று இப்போ அந்த தொகுதியில் 45% வாக்கு வங்கி முழுக்க யாருக்கு கொடுக்கும்னா நீங்கள் அவருடைய இப்போ ஸ்டார் வேட்பாளர். ஆமாம், எல்லா சமூகம் அங்கே போடுவோம். வன்னியர், தலித்து, அகமுடையார், தாழ்த்து எல்லா மக்களும் போடுவான். ஏன்னா அனைத்து சாதிக்கும் கடந்தவர். அவருக்கு ஒரு தமிழ் தேசிய அடையாளம், ஈழ போராட்டத்தை ஒட்டி அவருக்கு ஒரு பெரிய தமிழ் தேசிய அடையாளம் இருக்குது. அதை தாண்டி பிஜேபி எதிர்ப்பாளர். நிச்சயமாக பிஜேபி எதிர்ப்பாளருங்கிறதுல முஸ்லீம், கிறிஸ்துவர்கள், தாழ்த்தப்பட்டவை, பிற்படுத்த எல்லாம் பிஜேபியால் பாதிக்கப்படுறவங்க பூரா எங்கே வந்து போடுவான் இவருக்கு. அதனால் கண்டிப்பாக சிதம்பரம், அதாவது நீங்கள் ரேபர்லி வயநாடு எப்படி ராகுலுக்கு, அதே போல தான் சிதம்பரம் திருமாவளவனுக்கு கடந்த தேர்தல் மாதிரி இருக்காது. நிச்சயமாக இருக்காது. 45% வாக்கு பதிவாவதில் 45% வாக்கு கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைக்கு கிடைக்கும். அதுதான் களத்தினுடைய யதார்த்தமே தவிர நீங்கள் 4 முனை 2 முனை தான், 2 முனை தான். அதனால் அவர் இப்போ லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இப்போவே ஓட்டு போட்டிகளும் அந்த ஓட்டு வந்துருச்சு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வந்து
தன்னோட கட்சிக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கிற வரைக்கும் திருமணம் செஞ்சு கொள்ள போகிறது இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ வரைக்கும் திருமணம் செஞ்சுக்கல. இப்போ இந்த எலெக்ஷனில் அவர் மிகப்பெரிய வித்தியாசத்தில் ஜெயிச்சதுக்கப்புறம் தன்னோட கட்சிக்கு அங்கீகாரம் கிடச்சிருச்சு அப்படின்னா திருமணம் பண்ணிப்பாரா? இல்லை, கட்சி அங்கீகாரம் அதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா அவர் ஒரு தலைவர் 100 ஆண்டு காலம் வாழணும். காமராஜுக்கு திருமணம் இல்லை, பெரியாருக்கு திருமணம். மணியம்மை தான் பெரியார் 95 ஆண்டு காலம் வாழ்வதற்கு காரணம் மணியம்மை தான். இப்போ அவரை நீங்கள் வயதான காலத்தில், இப்போ அவர் 60 வயசு ஆச்சு, அவரை பார்த்து கொள்வதற்கு கண்டிப்பாக இயற்கை படைத்தது ஒரு துணை கண்டிப்பாக வேணும். கட்சி சின்ன அங்கீகாரம்லாம் விட்டுருங்க. அவர் இந்த சமூகத்துக்கு 100 ஆண்டு காலம் தந்தை பெரியாரை போல அவர் இந்த சமூகத்துக்கு உழைத்து கொண்டே இருப்பதற்கு அவருக்கு ஒரு துணை தேவை. இது அடிப்படை. எல்லாத்துக்கும் வருத்தம் தான். இவர் காலம் தாழ்த்த இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய பணிகளை இந்த சமூகம் இழந்துருமோன்னு கவலையாக இருக்குது. நீங்கள் கலைஞர் கருணாநிதி 95 வயசு வரைக்கும் இருப்பதற்கு நீங்கள் அவன் குடும்பம் தான் காரணம். அவரை அவ்வளவு பாதுகாப்பாக பார்த்து கொண்டது. அம்பேத்கருக்கு, சவிதா அம்பேத்கர் வந்த பிறகு தான் அவர் அரசியலில் அவரால் பெரிய அளவில் ஜொலிக்க முடிஞ்சது. அப்புறம் அது சதி, அது வேறு விஷயம். இது போன்று நீங்கள் பிரபாகர் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த அம்மா மதிவதனி தான். மதிவதனி இல்லைன்னா அவரால் இவ்வளோ பெரிய யுத்தத்தை நடத்திருக்க முடியாது. அப்போது இது வந்து காலத்தின் கட்டாயம். அதனால் அவருக்கு ஒரு துணைங்கிறது ரொம்ப அவசியம். ஒரு துணைங்கிற இணையர் இல்லாமல் வாழவே முடியாது. ஏன்னா நீங்கள் பெரியார் 72 வயசில் மணியம்மை திருமணம் பண்ணிட்டார். திருமணம் பண்ண ஒரு பத்திரிகையாளர்கள் வந்து ஒரு பார்ப்பன பத்திரிகைகள் நக்கல் பண்ணுறாரு. ஒன்றுமே கேட்கல பெரியார். ஏன்னா பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு இருமலாறு வாமிட் ஆயிடுது, கீழே விழுந்துருக்கு. அப்போ சொல்கிறாரு, தம்பி நீ என்னை மதிக்கிறியா? ஆமாயா, ரொம்ப மதிக்கிறேன், இது சுத்தம் பண்ணி இருக்கிறார். அவன் அப்படியே ஆசுவாசப்படுத்துறார். ஏன்னா அவருடைய எச்சில், அவருடைய சளி, அவருடைய எச்சி வாந்தியாக கிடக்கு. ஒன்றுமே சொல்ல. அவர் மணியம்மா அப்படிங்கிறார். அந்த அம்மா வருது. அதுக்காக பெண் அடிமையை நான் சொல்ல வரல, நான் வாந்தி எடுத்துட்டோமாங்கிறாரு. ஒன்றும் இல்லை, அந்த அம்மா சுத்தம் பண்ணிவிட்டு சாணி எடுத்து கொண்டு வந்து அந்த இடத்த பூசி மொழி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த அம்மா போயிடுது. அப்போ சொல்கிறாரு, எனக்கு இதுதான்ப்பா வேணும், இந்த உதவிக்கு தான் நான் மணியம்மை திருமணம் பண்ணிக்கிட்டேன். இதுதான் ஒரு மனிதனுடைய அந்திம காலத்தில் ஒரு மனிதனுடைய அரசியல் செய்வதற்கு, ஆளுமை செலுத்துவதற்கு ஒரு துணை தேவை. இதைத்தான் பெரியார் சொன்னார். அப்போ பெரியாரை போன்று திருமாவளவன் 100 வயதை கடந்து வாழணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஒரு துணை தேவை தானே. நிச்சயம். அது ஒரு பெரிய, அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவு. இப்போ வைகோ பையன் திருச்சியில் நிற்கிறாரு, வாரிசு அரசியல், அதே வேண்டாம். இவரை பாதுகாப்பதே ஒரு அரசியல் தான். திருமாவளவனை இன்னும் ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டு காலம் இருந்தால் அந்த சமூகத்துக்கு ஏதாவது நன்மை நடக்கும். இல்லைன்னா சமூகம் மீண்டும் அம்பேத்கர் இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்தினார். தன்னுடைய ஆயுள் காலம் முழுக்க உழைச்சு இந்திய அரசியல் சட்டத்தை எழுதுவதற்கு இந்தியாவில் எந்த அறிவாளி இல்லை. மண்ணெண்ண விளக்கு, காடா விளக்கை வச்சு இரவு பகலாக எழுதக்கூடிய வேலை யார்கிட்ட கொடுத்தான்? அன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை பார்ப்பனர்கள் கூட அம்பேத்கர் கொடுத்தான். அவர் தான் மண்ணெண்ண விளக்கில் உட்கார்ந்து எழுதினார். அதே போல தான் இப்போ திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கருடைய உழைப்பு இந்த சமூகத்துக்கு தேவைப்பட்டதை போல திருமாவளவன் இல்லைன்னா இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் மேலேயே வந்திருக்காது. அப்போது இந்த அடையாளம் இன்னும் 40 ஆண்டு காலம் வாழணும்னா கட்சி அங்கீகாரம்லாம் போடுங்க. அவரே அங்கீகாரம் தானே. உடனடியாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்போன்ற அவரை நோக்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக அவரே அந்த முடிவு எடுக்கலைன்னா கூட அவருக்கு உறுதுணையாக இருக்கிற அவரோட தொண்டர்களும் தோழர்களும் வலியுறுத்துவாங்கன்னு நம்புவோம். மாநில அரசு இந்த மாதிரி விஷயங்கள் எதை முன் வச்சாலுமே தான் ஆளுநர்னு ஒருத்தர் வந்து தடையாக நிற்கிறாரு சார். ஆளுநர் முதலமைச்சர் ஆகிட்டு ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறது தான் சரியாக இருக்கும். பாரதிய கட்சிவாளர் என்ன பண்ணுறான்? ஆளுநர் மீது 5 வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இங்கே அவன் வழக்கை பதிவு செய்யலை. ஆளுநர் மீது, பஞ்சாப் ஆளுநர் மீது, டெல்லி ஆளுநர் மீது 5 வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. எத்தனை ஆண்டு காலத்தில்? இந்த 4 ஆண்டு காலத்தில். இங்கே
ஆளுநரை பார்த்து அஞ்சு நடுங்குறாங்க. ஆளுநரை பார்த்தா நீங்கள் எதிர்ப்பு இல்லை. குடியரசுத் தலைவர்கிட்ட போய் மனு கொடுத்தீங்க. 37 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. 37 நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆளுநரை மாற்றணும்னு சொல்லி எந்த போராட்டம் நடத்தலை. போராட்டம் நடத்துவது போல் நடிக்கிறீங்க. இதனால ஆளுநருக்கு போராடுனா மாற்றிடுவாங்களா? போராடுனா மாற்றிடுவாங்களா? இல்லை, புரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்க மாற்ற மாட்டாங்க. வழக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் வழக்கு தொடுக்கப்படுது. அதில் வந்து அவர் மூக்கு உடைஞ்சு போய் தான் இது பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பிஜேபி எடப்பாடி முழு அடிமையாக இருந்தார். திமுக பாதி அடிமையாக இருக்குது. இதுதான் ஆளுநர் எதுக்கக்கூடிய ஆம்பளையில் எங்கே இருக்கான்? ஒரு பொம்பளை இருக்கா எங்கே? வெஸ்ட் பெங்காலில். அதே போல் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயில் பிடிச்சி போட்டிருக்காங்க. இப்போ இது போன்ற ஆளுமைகளால் தான் பிஜேபி எதுக்க முடியும். பிஜேபியை எதுக்க முடியும். நீங்கள் திமுகவை பொறுத்தவரை ஆளுநரை எதிர்ப்பதை போல் நடித்தா சிறுபான்மை மக்கள் ஆளுநரை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இப்போ பொன்முடியை வந்து அமைச்சராக இருக்காரு. அது வந்து எதிர்க்கிற விஷயம் இல்லையா? போராடலையா? இல்லை, பொன்முடி அமைச்சரானது லஞ்சம், ஊழல், அயோக்கியத்தனம், அதாவது ஒரு என்எல்சி உருவாகியிருக்காரு. யார்? இப்போ பொன்முடி. நீதி விலை கொடுத்து வாங்கப்பட்டது. ஜட்ஜை விலை கொடுத்து வாங்கினார். இதை ஆனந்த் வெங்கடேஷ் என்ன பண்ணார்? என்னடா ஜட்ஜு பூரா விலைக்கு போயிட்டான்டா, கீழே நீதிமன்றம் பூரா விலைக்கு வாங்கப்பட்டது. இதை இங்கே செம்மண் குவாரியே நடக்கலை எங்கே? விழுப்புரத்தில். இதை ஒரு பெண் நீதிபதி வேலூரில் கொடுத்துட்டு நீதிபதி பதவியை வேணும்னு போயிட்டார். இதை பார்த்து உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுது? கேஸை கொண்டா எடுத்து பார்க்குது. எப்படி அங்கே 26,000 லாரி மண் திருடப்பட்டிருக்கு. யார் காரணம்? தாசில்தார் கொடுத்துருக்கான். அப்போது இந்த வழக்குகளை உயர் நீதிமன்றம் 3 வருஷம் 50 லட்ச ரூபா தண்டனை. அப்போ இதெல்லாம் ஒன்றுமே இல்லையா? உச்ச நீதிமன்றம் என்ன சார் சொல்லியிருக்கு? உச்ச நீதிமன்றமா? அதான் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரியா? அதனால் கருணாநிதி தான் சொல்லுவார், நீதி வழங்கப்படவில்லை, வாங்கப்பட்டுக்குன்னு சொல்லுவார். அதுதான் என்னுடைய பதில். உங்கள் அனுபவ ரீதியாக பல்வேறு விடயங்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.